நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம், 7 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தோம். அதை கேரள அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மாநில அரசாங்கம் கேட்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக கேரளா கேட்கல. அதனால தான் இந்த சாவு. இது ரெட் அலர்ட், நீங்கள் காலி பண்ணணும், அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வந்துச்சு? பல குழந்தைகளுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியல. ஆனால் இவங்க எந்த விதமான ரெட் அலர்ட்டுமே கொடுக்காம எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. அவர் ப்ரெஸ் மீட்லேயோ வெளியவோ பேசல, பார்லிமெண்ட்லேயோ பேசுகிறார். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். வயநாட்டில் ஒரு பெரிய துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கு என்ற மாற்று கருத்துமே கிடையாது. 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கு. ஆனால் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் ரெட் அலர்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், இதுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கை, பலமான எச்சரிக்கை நாங்கள் மாநில அரசுக்கு கொடுத்துட்டோன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அது பொய் அப்படின்ற அளவுக்கு உண்மையாக இருக்கு. இது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? அமித்ஷா சொன்னது முற்றிலும் பொய். அதை இந்த வீடியோவினுடைய துவக்கத்திலேயே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய எல்லா அறிக்கையும் நேற்று வெளியே வந்திருக்கு. குவிண்ட் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை இருக்காங்க. எந்தெந்த நேரத்தில், எத்தனை மணிக்கு, எந்தெந்த நாளில் என்னென்ன ரிப்போர்ட்டுக்கெல்லாம் இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய, கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரிவாண்ட்ரம் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ட்ரிவாண்ட்ரம் பிரான்ச் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதனுடைய ஃபோட்டோ காப்பி முதல் கொண்டு நேற்று குவிண்ட் பத்திரிக்கை வெளியிட்டிருக்காங்க. அமித்ஷா சொன்னது பொய். அமித்ஷா திரும்ப பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம், 7 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தோம். அதை கேரள அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மாநில அரசாங்கம் கேட்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக கேரளா கேட்கல. அதனால தான் இந்த சாவு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது முழு பொய். மத்திய அரசாங்கத்திடமிருந்து, இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்து எந்த அலர்ட்டும், அதாவது ரெட் அலர்ட் போல மற்ற அலர்ட்ஸ் போயிருக்கு. எல்லோ அலர்ட்டாக இருக்கட்டும், ஆரஞ்சு அலர்ட்டாக இருக்கட்டும், ரெகுலராக கொடுக்குற அலர்ட்ஸ் அது போயிருக்கு. இது ரெட் அலர்ட், நீங்கள் காலி பண்ணணும், அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வந்துச்சு? முழு பொய்யை அவர் பேசுகிறார். இதில் இந்த பிரச்சனையோட துவக்கம் எங்கே அப்படின்னா, ஜூலை 30ஆம் தேதி விடிய காலையில், அதாவது ஏர்லி மார்னிங்கில் 1:30 டைமில் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. 2 கிராமங்கள் அழிக்கப்படுது, மோசமாக பாதிக்கப்படுது, மக்கள் செத்துருக்காங்க. 200க்கும் அதிகமான மக்கள் இன்றைக்கி இறந்துருக்காங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்கியிருக்காங்க, வாழ்விடத்தை இழந்திருக்காங்க, பெற்றோர்கள் இழந்திருக்காங்க, குழந்தைகள் இழந்திருக்காங்க. பல குழந்தைகளுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கான ஒரு சூழல் வயநாட்டில் இருக்குது. பாராளுமன்றத்தில் விவாதம் வருது. இந்த நிலச்சரிவு நடந்ததுக்கு பிறகு 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசும்போது, இப்படி ஒரு நிலச்சரிவு வரப்போகுது, மிக மோசமான மழை வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம். யாருக்கு? கேரளா அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். ஆனால் கேரளா அரசாங்கம் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் 9 யூனிட் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் கேரளாவுக்கு. ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்க பேச்சை கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். அவர் ப்ரெஸ் மீட்லேயோ வெளியவோ பேசல, பார்லிமெண்ட்லேயோ பேசுகிறார். ஆனால் இது முழு பொய் அப்படிங்கிறதுக்கு தேதி வாரியாக மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய அறிக்கையை பார்த்தாலே புரியும். நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் மழை அதிகமாக வரப்போகுது, எங்கே புயல் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் எங்கே நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இல்லை பூகம்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பனிமூட்டம் எங்கே அதிகமாக இருக்குது. இது மாதிரி இயற்கை சூழல் சார்ந்த பல விஷயங்களை முன்னெச்சரிக்கையாகவே அறிஞ்சு, பல கருவிகளை கொண்டு, அறிவியல் உதவியோடு இதெல்லாம் அறிஞ்சு முதல்லையே சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு சிலது இருக்காங்க. அதில் இந்தியாவில் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இவங்க இல்லைன்னா வேறு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்க சில விஷயத்த சொல்லுவாங்க. இது ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா, இந்த மலைப்பகுதி இடிஞ்சிரும், அழிஞ்சிரும். ஒரு ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். இது மாதிரியான விஷயங்களை ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இங்கே காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்குது, இங்கே காட்டு தீ வரப்போகுது, இது மாதிரியான விஷயங்களை பலதை அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க. இவங்க இல்லைன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, இவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3மே இல்லை அப்படின்னா, இந்த நீர், மலை, அருவி, காடு இது சம்மந்தமான விஷயங்களில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் ஒரு டேம் கட்டினீங்கன்னா இது இஷ்யூவாக மாறும், இங்கே இருக்கக்கூடிய டேமை நீங்கள் இடிச்சிங்கன்னா இஷ்யூவாக மாறும். இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்துக்குவாங்க, மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுத்துக்குவாங்க. இது ஒரு விதமான ஒரு கூட்டு அறிக்கைகள் இவங்களுக்குள்ள நிறைய நடக்கும். இப்போ இன்றைக்கி வயநாட்டில் கிரைசிஸுக்கு
தொடர் இன்ஸ்ட்ரக்ஷனை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வருது அப்படின்னா 18 ஜூலை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளட் ரிஸ்க் இருக்குது எங்கன்னா நார்தன் பார்ட் ஆஃப் கேரளாவில் எப்போனா 19 ஜூலை 19 ஜூலையில் சில ஃப்ளட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து 30ஆம் தேதி பற்றி எதுவும் பேசலை. அதுக்கு அடுத்து ஒரு புல்லட்டின் கொடுப்பாங்க. எப்பவுமே புல்லட்டின் வந்து எல்லா ஸ்டேட்டு எல்லா பகுதிகள் குறித்து ஒரு புல்லட்டின் வரும். இப்போ தமிழ்நாடு பற்றி ஒரு என்விரான்மெண்டல் மெட்ரலாஜிக்கல் புல்லட்டின் வருதுன்னா அதில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகள் குறித்தும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கக்கூடிய புல்லட்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த 5 நாளைக்கு கேரளா மாஹே பகுதிகளில் ஒரு மாடரேட்டான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 30ஆம் தேதி குறித்தல எதுவும் பேசப்படலை, எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மழை இருக்குன்னு 2 வாரத்துக்கு அப்படின்னு 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமான மழை குறித்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இது ஹெவி ரெயினாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியாக இருக்கும், இது ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட் இப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் 18ஆம் தேதி போகவே இல்லை. கவர்மெண்ட்டோட மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அறிக்கையை எடுத்து வச்சு நான் பேசுகிறேன். அந்த அறிக்கையை வந்து குவிண்ட் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த டேட்டா சொல்கிறோம். ஸோ இது இருக்குது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஒரு ஜூலையில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. யார்? மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். 18க்கு பிறகு 23க்கு வராங்க. இந்த 23ஆம் தேதி அறிக்கையை தான் அமித்ஷா பாராளுமன்றத்தில் சொன்னார். நாங்கள் 23ஆம் தேதியே சொல்லிட்டோம், 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், இங்கே வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது, ரெட் அலர்ட்னு சொல்லிட்டோம், நாங்கள் வந்து 9 பெட்டாலியன் குரூப்ஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்லாம் கதை சொல்கிறாரு. ஆனால் 23ஆம் தேதியுடைய அறிக்கையை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் சொல்லலை. 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் கேரளா அண்ட் மாஹேல இருக்கும் 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 25ஆம் தேதி. அதுக்கு பிறகு புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்க ஹெவி ரெயின்ஃபால் 23லேருந்து 27 ஜூலை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும். இந்த ரிப்போர்ட் 23ஆம் தேதி வருது, அடுத்த 4 நாளைக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம்னா எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த எல்லோ அலர்ட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி 24ஆம் தேதி 26 27 இந்த 4 நாளையும் எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க. ஆரஞ்சு அலர்ட் 25ஆம் தேதி மட்டும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், ஹெவி ரெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் கால் ஃபார் அன் ஆக்ஷன். இது ஒரு பெரிய போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் காலி பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த எல்லோ அலர்ட்டுக்கு வந்து பொருந்தாது. எல்லோ அலர்ட் அப்படிங்கிறது ரெகுலராக வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மழை அதிகமாக இருக்கும், பார்த்துக்குங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, வீட்டில் இருங்க, கரண்ட் இருக்காது, தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க, இது மாதிரியான அலர்ட் தானே தவிர நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல விட்டு நீங்கள் அப்புறப்பட்டு வெளியே போகணும், இந்த இடம் மூழ்கிரும், ஒரு பொதுமக்களுக்கான அறிவிப்பு இது. ஆமாம், எல்லோ அலர்ட்ன்றது. ஆமாம், ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வந்து மழை வரப்போகுது, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பால் வேணும் பால் வாங்கிக்கோங்க, நீங்கள் அங்கே கேரளா மாதிரியான பகுதிகளில் சிலிண்டர்ஸ் அதாவது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், மலைப்பகுதியில் வேணா வாங்கி வச்சுக்கோங்க, உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க, இது மாதிரியான ஒரு விஷயமா தவிர நீங்கள் இடத்த காலி பண்ணி போங்க, வாழவே முடியாது, ஒரு பெரிய கிரைசிஸ் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ 23ஆம் தேதி ஜூலை மாதம் கொடுத்த ப்ரெஸ் அறிக்கை இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா 23, 24, 26, 27 இந்த 4 நாளும் எல்லோ அலர்ட், இடையில ஒரு 25ஆம் தேதி மட்டும் ஆரஞ்சு அலர்ட். கொஞ்சம் சீரியஸ், அவள் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனால் வெக்கேட் கிடையாது, அது ரொம்ப முக்கியமானது. வெக்கேட் அப்படிங்கிறது ஆக்ஷனுக்கு கால்ஃபர் பண்ணுறது, வேலையை ஆரம்பிக்கணும், நம்ம அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறது. ரெண்டாவது போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் ஒரு குழு அங்கே போய் ரெடியாக ஏற்கனவே தங்குறது, இது மாதிரி எதுவும் நடக்கல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரளா மாஹே பகுதியில் ஒரு மாடரேட்டான ரெயின்ஃபால்ஸ் இருக்கும், சில இடத்துல ஹெவி ரெயின்ஃபால், ஐசோலேட்டட் ரீஜன் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பரவலாக இருக்காது, ஒரு சில இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு ஐசோலேட்டான இடத்துல மட்டும் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். எப்போ? 26லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேயும் வயநாட்டில் இவ்வளோ பெரிய மோசமான அழிவுகள் ஏற்பட போகுது அப்படின்லாம் சொல்லலை, எந்த ரெட் அலர்ட்டும் வரல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அறிக்கை. இந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்னொரு குழு எப்பவுமே அந்தந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கும். தமிழ்நாட்டிலே இருக்குது, சென்னையில் இருப்பாங்க. இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்காங்க. ட்ரிவாண்ட்ரத்தினுடைய டிபார்ட்மெண்ட் மெட்ரலாஜிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமுலேட்டிவ் எபோவ் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. 26ல் இருந்து 1ஆம் தேதி வரைக்கும், 26, 27, 28, 29, 30, 31, 1 இந்த 7 நாளும் குமுலேட்டிவாக எபோவ் நார்மலாக இருக்கும். ரெட் அலர்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் கிடையாது. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, எபோவ் நார்மல் லெவல் தான் சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வந்து எப்போ நடந்திருக்குன்னா 23ஆம் தேதி நடந்துச்சு. அடுத்தது பாருங்கள் 26ஆம் தேதி. 26ஆம் தேதி தான் அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே 26ஆம் தேதி சொல்லிட்டோம் 20 சென்டிமீட்டர் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்நார்மல் ரெயின் 1 டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 26ஆம் தேதி ட்ரிவாண்ட்ரத்தினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வயநாடு குறித்து என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடரேட்டான ரெயின்ஃபால் தான் வரும் ஜூலை 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, அக்ரிகல்ச்சரல் மெட்ரலாஜிக்கல் டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. விவசாயம் சம்பந்தமான சில விஷயங்களை கொடுக்கறதுக்காக பூனேலேருந்து செயல்படக்கூடிய அந்த ஐஎம்டியினுடைய ஒரு பார்ட். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ ஆரஞ்ச் அலர்ட், 15 மில்லிமீட்டர் ரெயின் தான் வரும். எப்போ 26 ஜூலையில் சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்னு 30ஆம் தேதி. ஸோ அந்த 26லேருந்து 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 15 மில்லிமீட்டர் ரெயினை பற்றி தான் பேசியிருக்காங்களே தவிர 20 சென்டிமீட்டர் ரெயின்லாம் பேசலை. ஸோ அப்போது ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், இவர் என்ன சொன்னார், 23ஆம் தேதியே கொடுத்துட்டோன்னு அமித்ஷா சொன்னார். 23ஆம் தேதி ரிப்போர்ட்டில் இல்லை, 26ஆம் தேதி ரிப்போர்ட்டில் இல்லை. இடையில பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி எமர்ஜென்சி ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க, அதுலேயும் இல்லை. ஸோ அப்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எந்த ரிப்போர்ட்லேயுமே ஹெவி ரெயின்ஃபால் வரப்போகுது, இது வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறத ஆத்தரைஸ்டாக சொல்லவே இல்லை. சரி, அப்போ எதன் அடிப்படையில் இவர் பேசுகிறார்? ஒரு பார்லிமெண்ட் நின்று என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம்னு கத்துறாரு. இந்த 30ஆம் தேதி இந்த நிலச்சரிவு ஏற்படுது பார்த்தீங்களா, இரவில் ஏற்படுது. இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஐஎம்டிஏ ஒரு சில விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, வெரி ஹை ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரஞ்சு அலர்ட் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போ? அடுத்த நாள் இரவு லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுது, முன்னாடி நாள் மதியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கமாக அந்த டைமிங்கில் தான் இஷ்யூ பண்ணாங்க, 1 மணி, சாயங்காலம் 5 மணி, இது மாதிரி பண்ணாங்க. 1 மணிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், பட் ஆனால் ஆரஞ்சு அலர்ட் தான், ரெட் அலர்ட் சொல்லலை. ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது தயார் நிலையில் இருங்க, நீங்கள் வந்து ஆக்ஷனுக்கு போங்க, வெக்கேட் பண்ணுங்கள், இடத்த காலி பண்ணுங்கள், வாழ முடியாது, அழிவு ஏற்பட போகுது, அதெல்லாம் கிடையாது, எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி, மிகப்பெரிய மோசமான நிலச்சரிவு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மத்திய அரசாங்கம் கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு குறித்தான ஒரு ஃபோர்காஸ்ட் புல்லட்டின் வெளியாகுது. அந்த புல்லட்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 29ஆம் தேதி அது கொடுக்கும்போது ஜூலை 30, ஜூலை 31 லோ பாசிபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறாங்க. அப்போ 29ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த லோக்கல்லேருந்து வரக்கூடிய இந்தியாவுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த அலர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 30, 31 லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ எப்போ கொடுத்தாங்க? அப்போ அமித்ஷா வந்து மிகப்பெரிய பொய் சொல்கிறாரா அப்படின்னா, அமித்ஷா சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குது அப்படின்னா, அவங்க ரெட் அலர்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, நிலச்சரிவு ஏற்பட்டு 12 மணி நேரம் கழித்து கொடுக்குறாங்க. நிலச்சரிவு எப்போ ஏற்படுது அப்படின்னா, 30ஆம் தேதி இரவு விடிய காலையில் நைட்டு 1:30 மணிக்கு நிலச்சரிவு ஏற்படுது. ரெட் அலர்ட் எப்போ வருது அப்படின்னா, அடுத்த அந்த அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு கொடுக்குறாங்க. வழக்கமாக மத்தியானத்தில் தான் வந்து அவங்க புல்லட்டின் ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ மத்தியானம் 1:30 மணிக்கு தான் அவங்க ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அமித்ஷா பேசுகிறதுனுடைய அடிப்படை பொய் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுது அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் நடக்க போகுது, ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுது, இல்லை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் அங்கே வரப்போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனே மேக்ஸிமமே 48 ஹவர்ஸில் தான் வந்து யூகிக்க முடியும். இங்கே ஹெவி ரெயின்ஃபால் வரும், மேகமூட்டமாக இருக்கும், மழை வரும், சில புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு மிக மோசமான மழை நின்று பெய்ய போகுது, இதனால் ஒரு மிக மோசமான லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுது அப்படிங்கிறத 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், அதாவது 48 ஹவர்ஸ் உள்ளே தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய நாம்ஸே சொல்லுது. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் 48 மணி நேரத்துக்கு உள்ளே தான் ரெட் அலர்ட்டே கொடுக்க முடியும், ஏன்னா ப்ரிடிக்டே அப்போ தான் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 7 நாளைக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி? ஹவு இட் இஸ் பாசிபிள்? அப்போது அமித்ஷா பொய் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம்ஸின் அடிப்படையில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம், அவர் பொய் பேசியிருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது லேட்டாக வந்திருக்கு. மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்ததுக்கு பிறகு 12 மணி நேரம் கழிச்சு ரெட் அலர்ட் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, ஏன் இந்த ரெட் அலர்ட் லேட்டாக வந்துச்சு? இது வந்து நிர்வாக ரீதியான சிக்கலா, இதில் ஏதாவது அரசியல் குளறுபடி இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா அமித்ஷா என்ன சொல்கிறாரு பாராளுமன்றத்தில் பேசும்போது, இது ஒரு வருத்தத்தக்க விஷயம், துக்கமான விஷயம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது, நாங்கள் 23ஆம் தேதி சொல்லிட்டோம் அப்படிங்கிறது மோசமான ஸ்டேட்மெண்ட். எனக்கு இதில் தனிப்பட்ட முறையில் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, 48 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து அசஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முடியும். அந்த எப்போ நீங்கள் அசஸ் பண்ணீங்க, எப்போ இந்த கம்யூனிகேஷன் 1:30 வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்போ அசஸ் பண்ணப்பட்டுச்சு, எந்த அதிகாரியால் அசஸ் பண்ணப்பட்டுச்சு, இது அசஸ் பண்ணப்பட்ட உடனேயே டைரக்டருக்கு எவ்வளோ நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஏன் இது மாநில அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு, அதாவது கேரளாவில் மாநில அரசாங்கத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு 12 மணி நேரம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு டிலே ஆயிருக்கு.
அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இது இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், கேரளா அரசாங்கம் குறைஞ்சபட்சம் ஆக்ஷனில் இறங்கியிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து திருவாண்டரத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லி வயநாட்டில் இந்தந்த ஏரியாலெலாம் லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏரியாவை காலி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், மலையை விட்டு இறக்கியிருக்கலாம். இதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பயங்கர துரிதமாக வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குறைஞ்சபட்சம் அந்த அந்த நதியினுடைய அந்த ஆறு மேலேருந்து வருது பார்த்தீங்களா அருவி, அதனுடைய வழித்தடங்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் காலி பண்ணி கூட வேறு இடத்துக்கு போயிடலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் கூட பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்தது தான். 2 டேஸுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு உயிர் கூட போகாமையும் காப்பாற்றிருந்துருக்கலாம், ஏரியாவே வெக்கேட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க எந்த விதமான ரெட் அலர்ட்டுமே கொடுக்காம எல்லோ அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்தோம் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க 23ஆவது அலர்ட் கொடுக்கல. 23ஆவது அலர்ட் கொடுக்கவும் முடியாது. எப்படின்னா சயின்டிஃபிக்காகவே இப்போ அறிவியல் பூர்வமாகவே ஒரு மிகப்பெரிய தவறை தான் அமித்ஷா பேசியிருக்காரு. சரி, இது எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூ. கம் டு த பொலிட்டிக்கலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது. வயநாடு அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய முக்கியமான விஷயம், அவருடைய தொகுதி. இப்போ அவர் வந்து அங்கேருந்து எம்பியாக ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து ராகுலுடைய சிஸ்டர் வந்து இப்போ திருப்பி தேர்தலில் நிற்க போகிறாங்க. அங்கே கேரளாவில் பிஜேபி அல்லாத ஒரு அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த அரசுக்கும் ராகுலுக்கும் திட்டமிட்டு ஒரு கெட்ட பேரையும் நெருக்கடியும் இந்த தேர்தல் நேரத்தில் உருவாக்குறதுக்காகவே இந்த நிர்வாக சீர்கேடுகள் நடந்திருக்கா? டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு மிக மோசமான நிலச்சரிவு ஏற்பட போகுது அப்படிங்கிற தகவல் போனதுக்கு பிறகும் எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்காமல் இந்த செய்தியை மறைச்சு இந்த நிலச்சரிவை அலோவ் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அதாவது நிலச்சரிவு அலோவ் பண்ணாங்களா, நான் எதை சொல்ல வரேன்னா நிலச்சரிவு நடந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறது, அதை தடுக்க முடியாது. மக்களை அப்புறப்படுத்துறதை இவங்க தடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த கால தமிழ்நாட்டில் வர்றாருல ஜெயலலிதா பீரியடில் சென்னை ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்சு. அதுக்கு நிர்வாக சிக்கல் தான் காரணம். பல்வேறு நிர்வாக சிக்கல் காரணமாக இருந்தாலும் ஜெயலலிதா உரிய நேரத்தில் அணையை திறக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தா பல நதியோரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய வீடுகள் வந்து அப்புறப்படுத்தி காலி பண்ணி அவங்கள வந்து சேஃப் பண்ணியிருக்க முடியும். ரெஸ்கியூ டீம் ரெடியாக தான் இருந்தாங்க. ஏன்னா இது தலைநகரம், இது எங்கேயோ இருக்க இடம் கிடையாது, இது தலைநகரம். இங்கே எப்போவுமே டிசாஸ்டர் டீம் ரெடியாக இருக்கும். இல்லை இன்றைக்கி நைட்டு ஹெவி ரெயின், இல்லை இன்றைக்கி நைட்டு திறந்துட போகிறாங்க, உடைய போகுது ஏதோ ஒன்று அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து சைதாப்பேட்டையால் எல்லா ஏரியாவும் கடையார் முழுக்க வந்து காலி பண்ணி, என்ன காலி பண்ணுறதுன்னா என்ன, வீடெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மேட்டு பகுதிக்கு போயிட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து வயநாடு மாதிரி கூட கிடையாது. வயநாடுனா நீங்கள் மலையை விட்டு அப்புறப்படுத்தி கீழே வரணும். இப்போ இது அப்படி கூட கிடையாது. ஸோ ஈஸியாக நடந்திருக்கும். ஆனால் உயிரை இழந்துடும். அம்மா, சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய உயிரை காவு கொடுத்துச்சு வெள்ளத்தில். அதுக்கு என்ன காரணம்? உரிய நேரத்தில் ஜெயலலிதா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, அவங்கள்ட்ட ஆர்டர் வரல. ஏன் அவங்கள்ட்ட ஆர்டர் வரல அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ அதுதான் நிர்வாக சிக்கல் காரணம் அப்படிங்கிறது பிற்பாடு விவாதிக்கப்பட்டுச்சு. இது மாதிரி திட்டமிட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் மறைச்சு இந்த பேரழிவுக்கு பாஜக துணை நின்றுருக்கா அப்படிங்கிற முறையில் ஒரு விசாரணை நடத்தப்படணும். ஏன்னா 12 மணி நேரம் கழித்து ரெட் அலர்ட் வந்திருக்கு. அப்போ இந்த ரெட் அலர்ட்டை உண்மையிலேயே நீங்கள் எப்போ அசஸ் பண்ணீங்க? நியாயப்படி பார்த்தா 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த ரெட் அலர்ட் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ். இந்த ரெட் அலர்ட் உங்களுக்கு தெரியல, இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கிறது தெரியல அப்படின்னா இது மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட இஷ்யூ. அப்போ அந்த நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதுவும் பாஜக அரசாங்கத்தினுடைய தலைமையில் தான் நடக்குது, இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அப்போ நிர்வாக ரீதியாக நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, இந்த மக்களை காப்பாற்ற முடியல. மிகப்பெரிய மழை, வெள்ளம், புயல் பாதிப்பில் நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒழுங்காக அவங்களால அசஸ் பண்ண முடியல. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். ஏற்கனவே பல புயல்களை நம்ம இழந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்போ நீங்கள் நிர்வாக ரீதியாக நீங்கள் வந்து மக்களை வந்து சாகடிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னெஃபிஷியண்ட்டான ஒரு ஆள். இதனுடைய பொறுப்பை ஹோம் மினிஸ்ட்ரி கையில் எடுத்துக்கணும். இல்லையா, நிர்வாக ரீதியாக சிக்கல் கிடையாது, நாங்கள் வந்து மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம், டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆனால் பொலிட்டிக்கலாக இது கன்வே ஆகலையா அப்படின்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக கன்வே ஆகலைன்னா இது வந்து பிஜேபியினுடைய ஒரு சதிச்செயலாக பார்க்கலாம். ஒன்று நிர்வாக சிக்கலாக இருந்தாலும் பிஜேபி தான் பொறுப்பு. நிர்வாகத்தில் போய் நாளைக்கு ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே இல்லை சார் நாங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டேன் சார் அப்படின்னா யார்கிட்ட சொன்னீங்க? டெல்லிக்கு போயிடுச்சு. ஏன் டெல்லியிலேருந்து ட்ரிவாண்டரத்துக்கு இன்ஃபர்மேஷன் வரல? வராதுக்கான காரணத்தை விசாரிக்கப்படணும். ஏன்னா கேரளா சிஎம் சொல்கிறாரு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல, ரெட் அலர்ட் வரலன்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ரெட் அலர்ட் நீங்கள் 12 ஹவர்ஸ் லேட்டாக கொடுத்துருக்கீங்கிற ஆதாரம் வெளியே வந்துருச்சு. அப்போ கேரளா சிஎம் சொல்கிறது உண்மை, கேரளா சிஎம் போய் சொல்லலை. அப்போ அவர் சொல்கிறதுக்கான மாற்றம் நீங்கள் வந்து விளக்கத்தை கொடுத்தாலும் அப்போது ஒரு தனிப்பட்ட முறையில்
ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் லேட் ஆச்சு, இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை 24 ஹவர்ஸுக்கு முன்னாடியே கொடுத்தாங்களா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து சேருக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற கோணத்தில் இது விசாரிக்கப்படணும். இது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை விசாரிக்கணும். நீங்கள் வந்து 7 நாளைக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்தோன்னு நீங்கள் சொன்னீங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க சொல்லுங்கள். ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அவர் மேலே சில நோட்டீஸ் போடப்பட்டிருக்கு ராஜ்யசபாவில். அது அதோடு நிற்கக்கூடாது. ஒரு தனி மனித கமிஷன் போட்டு ஒரு ஜட்ஜு தலைமையில் இது விசாரிக்கப்படணும். அமித்ஷாவை கூப்பிட்டு 7 நாளைக்கு முன்னாடியே நான் ரெட் அலர்ட் கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களே, எந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் நீங்கள் வந்து இதை சொன்னீங்க, 7 நாளைக்கு முன்னாடி போன கரஸ்பாண்டன்ஸ் என்ன, அந்த கரஸ்பாண்டன்ஸை வெளிப்படுத்துங்க. நம்ம அதை கேட்குறோம், கரஸ்பாண்டன்ஸ் வெளிப்படுத்துங்க. அப்போ இது நீங்கள் எதையுமே வெளிப்படுத்த மாட்டீங்க, இது நிர்வாக சிக்கல்னு சொல்ல மாட்டீங்க, இல்லை நீங்கள் அனுப்பிச்ச கரஸ்பாண்டன்ஸையும் காமிக்க மாட்டீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூ நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ராகுல் காந்தியை மையமாக வச்சு மாநில அரசாங்கங்கள், அதாவது பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை காவு வாங்குறதுக்காகவே, மக்கள்கிட்ட அந்த அரசாங்கம் பேரில் ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காகவே இது மாதிரியான தகவல்கள் இவங்க மறைச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அந்த கேள்விக்கு அமித்ஷா பதில் சொல்வாரா அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.